வணக்கம் கோயம்புத்தூர். ஹாப்பி விமென்ஸ் டே டு ஆல் த விமென் ஆஃப் கோயம்புத்தூர். இந்த வீடியோவை நான் அம்முக்கு டெடிகேட் பண்ணுறேன். யார் இந்த அம்மு? 1911 தான் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே அப்படிங்கிற ஒரு டே செலிப்ரேட் பண்ணாங்க. 1917 ரஷ்யாவில் நடந்த ஒரு போராட்டம். ஃபேக்ட்ரியில் வேலை பண்ணிருந்த பெண்கள் ஒரு போராட்டம் ஆரம்பிக்கிறாங்க. அந்த போராட்டத்தோட முடிவில் ரஷ்யாவில் ஆட்சி மாற்றம் நடக்குது. ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறம் விளாடிமிர் லெனின் புது பிரசிடென்ட் ஆகுறாரு ரஷ்யாவுக்கு. அவர் மார்ச் 8 ஒரு ஹாலிடேவா டிக்ளேர் பண்றாரு. இதுதான் பாத்தீங்கன்னா விமென்ஸ் டேவோட ஒரிஜின். கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்டோரி இருக்கா? கண்டிப்பா இருக்கு. 1946 கோயம்புத்தூர்ல இருந்த மில்லில் வேலை பண்ணிருந்த பெண்கள் ஒரு போராட்டத்தை ஆரம்பிச்சு வைக்கிறாங்க. இந்த போராட்டம் பீஸ்ஃபுல்லா தான் ஆரம்பிக்குது. பட் அம்மு அப்படிங்கிற ஒரு ப்ரொடெஸ்டரை பிரிட்டிஷ் போலீஸ் அடிச்சே கொண்டாடுறாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கலவரம் வெடிக்குது. சுமார் 11-12 பேர் இறந்து போறாங்க அபிஷியல் ரெக்கார்ட்ஸ் படி. பட் ஆக்சுவலா எவ்வளவு பேர் இறந்து போனாங்கிறது நமக்கு தெரியாது. நிறைய பெண்கள் இறந்து போயிருக்காங்க. நம்ம இப்போ இருக்கிற அவினாஷி ரோட் ரவுண்டானா ஃபிளைஓவர், அந்த ஏரியால ஃபிளைஓவர் இல்லாத காலத்துல நடந்த விஷயம் இது. அங்க ஒரு வீட்டுல திடீர்னு யாரோ ஓடி கதவை தட்டுறாங்க. அந்த வீட்டோட ஓனர் கதவை திறந்து பார்த்தா ஒரு லேடி தலையில குண்டடியோட கதவை தட்டுறாங்க. கதவை திறந்தா அவங்க கொஞ்சம் தண்ணி வேணும், ரொம்ப தாகமா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அந்த ஹவுஸ் ஓனர் தண்ணியை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் உட்கார சொல்றாங்க. உட்காருங்க, பரவாயில்ல, ரத்தம் வருது, உட்காருங்கன்னு சொல்றாங்க. பட் அந்த பெண்மணி என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நான் திருப்பி போய் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திருப்பி ஓடி போறாங்க அந்த ரத்த காயத்தோட. அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியாது. மோஸ்ட் ப்ராபப்லி இறந்து போயிருக்கணும். அந்த என்டையர் ப்ரொடெஸ்ட் பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சது பெண்கள், ஃபீமேல் மில் ஒர்க்கர்ஸ். 1888 மிஸ்டர் ராபர்ட் ஸ்டேன்ஸ் ஸ்டார்ட் பண்ணது தான் கோயம்புத்தூர் ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் மில்ஸ் கம்பெனி லிமிடெட். இந்த மில்ல ஸ்டேன்ஸ் மில்லுன்னு சொல்லுவாங்க. அக்டோபர் 1946 ஸ்டேன்ஸ் மில்லோட ஃபீமேல் ஒர்க்கர்ஸ் பெண்கள் ஒரு ஸ்ட்ரைக் ஆரம்பிக்கிறாங்க. பெட்டர் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ், பெட்டர் சேலரி இதெல்லாம் முன் வச்சுட்டு நவம்பர் 1946 பிகினிங்ல இந்த ஸ்ட்ரைக்கு சப்போர்ட்டா அங்க ஒர்க் பண்ற மேல் ஒர்க்கர்ஸும் ஜாயின் பண்றாங்க. மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒர்க்கர்ஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்த முடியாது. இன்ஃபேக்ட் அவங்க வெளியூர்ல இருந்து ஒர்க்கர்ஸை கூட்டிட்டு வேலை கண்டினியூ பண்றதா பிளான் பண்றாங்க. நவம்பர் 11 அன்னைக்கு மில்லோட கேட்டை மறிச்சு உட்காந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஒர்க்கர்ஸ். வெளியூர் ஒர்க்கர்ஸ் உள்ள வர ட்ரை பண்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன தள்ளுமுள்ளு நடக்குது, கை கலப்பு நடக்குது. போலீஸ் உள்ள வராங்க, லாட்டி சார்ஜ் நடக்குது. ரைபிள் பட் வச்சுட்டு நிறைய ஒர்க்கர்ஸ் போட்டு அடிக்கிறாங்க. இதை தடுக்க ட்ரை பண்ணவங்க பாத்தீங்கன்னா அம்மு அப்படிங்கிற ஒரு ஃபீமேல் ஒர்க்கர். இவங்க ஒரு ரிசர்வ் போலீஸ் கான்ஸ்டபிளோட ரைபிள் தள்ளி விடுறாங்க. இதனால கோவமான அந்த கான்ஸ்டபிள் என்ன பண்றாருன்னா, அந்த ரைஃபிளை எடுத்துட்டு அம்முவோட தலையிலும், ஷோல்டர்லும், நெக்லும், செஸ்ட்லும் போட்டு அடிக்கிறாரு. இதனால அவங்க நிறைய ப்ளீடிங் ஆகுது. இந்த சிவியர் ப்ளீடிங்னால இறந்துட்டதா சில ரிப்போர்ட்ஸ் சொல்லுது. பட் பக்கத்துல இருந்த இன்னொரு கான்ஸ்டபிள் பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில் இந்த அம்முவோட தலையில ஷூட் பண்ணதா சொல்றாங்க. பட் எனிஹவ் அம்மு இறந்து போயிடுறாங்க. இந்த நியூஸ் பாத்தீங்கன்னா காட்டுத்தீயா கோயம்புத்தூர் ஃபுல்லா பரவுது. கோயம்புத்தூர்ல இருக்கிற எல்லா மில்ஸ்லும் பாத்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ்க்கு நியூஸ் போகுது. சுமார் ஒரு 8000 மில் ஒர்க்கர்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர் ஸ்டேன்ஸ் மில்ல பார்த்து வராங்க. அந்த நாள் ஃபுல்லா போலீஸ் ஃபயரிங் நடக்குது. ரெக்கார்ட்ஸ் படி 12 ஒர்க்கர்ஸ் புல்லட் இன்ஜுரிஸோட இறந்து போயிருக்காங்க. அந்த ப்ரொடெஸ்ட் அண்ட் சப்சிக்வெண்ட் வயலன்ஸ்ல ஃபர்ஸ்ட் பர்சன் டு டை வாஸ் அம்மு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ அம்முக்கு டெடிகேட் பண்றேன். இவங்க இறந்து போனது அவங்களோட சுயநலத்துக்காக கிடையாது. கூட ஆயிரக்கணக்கில் இருந்த மில் ஒர்க்கர்ஸோட ரைட்ஸுக்காக உயிரோட்டாங்க இவங்க. ஹாப்பி விமென்ஸ் டே ஒன்ஸ் அகேன்.